நாடாளுமன்ற மக்களவையில் வண்ண புகை குண்டு வீசிய சம்பவத்தில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, ஏற்கனவே 4 பேர் கைது, ஒருவர் சரண் அப்படிங்கிற விவகாரம் போய்கிட்டு இருக்க நிலையில மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன தொடர்பு? வணக்கம். இந்த நாடாளுமன்றத்தில் இந்த வண்ண புகை குப்பிகளை வீசப்பட்டதில் 2 பேர், அதாவது நாடாளுமன்றத்துக்குள் ஈடுபட்ட 2 பேர், அதே போல அந்த வளாகத்தில் வெளியே ஈடுபட்ட 2 பேர் 13ஆம் தேதியே கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதற்கு பக்க மூளையாக செயல்பட்ட அந்த லலித் ஜாவை போலீசார் தேடி வந்தாரு. அவர் இறுதியாக ராஜஸ்தானில் இருந்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. நேற்று இரவு ராஜஸ்தானில் இருந்து பேருந்து மூலம் டெல்லி அவரே சரணடைந்து விட்டதாகவும், மேலும் அவருடன் மகேஷ் ஒருவரும் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் இங்கிருந்து தப்பித்து விட்டு ராஜஸ்தானிலிருந்து போலீசார் அவரை தேடுவது செய்திகள் எல்லாம் கேட்டறிந்து பிறகு அவரே சரணடைந்ததாகவும் கூறப்படுகிறது. லலித் ஜாவுடன் மகேஷும் வந்ததாக இருவரிடம் இந்த டெல்லி சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது தகவல் என்றால், இந்த வழக்கில் தொடர்புடையதாக மகேஷ் மற்றும் கைலாஷ் ஆகிய 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 பேர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த மகேஷ் என்றவர் லலித் ஜாவுடன் கூட இருந்ததால் அவருக்கும் இது தொடர்பாக நிறைய தகவல் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த கைது செய்யப்பட்ட 4 பேருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது காவல்துறை கோரிக்கை என்றால், எங்களுக்கு 15 நாட்கள் இவர்களை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும். இதற்கு காரணம் என்னென்றால், இவர்கள் பல்வேறு மாநிலங்களில் கூட்டங்களை நடத்தி இந்த ஆலோசனையில் ஈடுபட்டதனால் இவர்கள் மட்டுமே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். இவர்களுடன் மேலும் பலரும் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கலாம், வெளிநாடுகளிலிருந்து இவர்களுக்கு பணம் வந்திருக்கலாம் என்று பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.